ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் சுண்டல் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் வந்து 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து கோல் கரம் மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் வெள்ளைப்பூடு, வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா இதை அரைச்சி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கிடையில் தக்காளியும் போட்டாச்சு. இப்போ மிக்சியில் அரைச்சதையும் போட்டாச்சு. இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து வத்தப்பொடி, மஞ்சள் பொடி, பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் கரம் மசாலா, மஞ்சள் பொடி மட்டும் அரை ஸ்பூனு, மற்றதெல்லாம் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறமா நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கிற சுண்டல், வெள்ளை சுண்டல் நான் சேர்த்துருக்குறேன், அதையுமே போட்டுக்கலாம். போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுண்டல் வந்து ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஊறிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து வெந்துடும். இப்போ வந்து நம்ம சாதாரண தண்ணி ஊற்றாமல் நம்ம வந்து இந்த டம்ளருக்கு வந்து 3 டம்ளர் வந்து தேங்காய் பால் வந்து சேர்த்துக்க போகிறோம். இது வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் தான், அதாவது மொதல் டைம் எடுத்த பால் தான் இது. மொதல் டைம் எடுத்து பால் சேர்க்கும்போது நமக்கு வந்து டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். நான் பத்தாததுக்கு வந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அது கூட வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா புதினா, மல்லித்தழை இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. இன்றைக்கி என்கிட்ட இல்லை, அதனால வந்து நான் கருவேப்பிலையும் மல்லித்தழையும் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு அரிசியை போடுங்க. எந்த ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணும்போதும் இந்த மாதிரி தண்ணி கொதித்த பிறகு நம்ம அரிசியை போட்டோன்னா நமக்கு வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக வரும். அப்புறமா வந்துட்டு இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு 3 விசில் வந்துடுச்சு. நான் வந்து இப்போ திறந்து பார்க்குறேன். பாருங்கள், நம்மளோட சுண்டல் சாதம் எவ்வளோ அருமையாக ரெடியாக இருக்குது அப்படின்ட்டு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் லஞ்ச் கொடுத்து விட்டிங்கன்னா டிஃபன் பாக்ஸ் காலியாகிட்டு தான் வரும். பேச்சுலர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட ரைத்தா வச்சு சாப்பிட்டாலே போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.